நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 வரை. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 வரை. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாததிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைக்கிறேன். இதோ இந்த நேரத்தை கூட நாம் தலைவணங்கி இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை கூட ஆண்டவரே உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை மூலமாகவும் ஆண்டவரே உமது ஆவியானவர் மூலமாகவும் எங்கள் மத்தியில் நீர் பேசும்படி கூட நாங்கள் செபிக்கிறோம். உமது வார்த்தை எங்களை பலப்படுத்தவும் ஆண்டவரே எங்களை உருவாக்கவும் எங்கள் ஜீவியம் இன்னும் சிறந்த வகையில் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கவும் எங்களை வழிநடத்தும் கூட செபிக்கிறோம். Father, we commit this time into your hands and we pray, Lord, that through your word and through your spirit you will minister to us, to refresh us and to renew us and to strengthen us, so that we serve you with joy and strengthen hope in faith in our heart. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு, the title of today's message is Set Apart for God. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Set apart for God. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 16ஆவது அதிகாரம் வசனம் 1-5 வரை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். You heard scripture being read from Revelation 14 verses 1-5. This verse provides us a glimpse into eternity. நித்தியத்துக்குள் நமக்கு இந்த வசனங்கள் ஒரு சிறு தோற்றத்தை எடுத்து காட்டுகிறது. சிறு காட்சி, சிறு பார்வையை நமக்கு அளிக்கிறது. Revelation 14 describes the triumph of Christ. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் இந்த வசனங்கள் இயேசுவோட வெற்றியை குறித்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. And it shows the ultimate fate of humanity. மனுஷனோட முடிவு எப்படி இருக்கும் என்று கூட அதை எடுத்து உரைக்கிறது. Distinguishing between the faithful and the wicked. விசுவாசிகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலும் அவர்களோட முடிவுகள் எப்படி இருக்கும் என்று கூட இந்த அதிகாரம் எடுத்து காட்டுகிறது. It reveals what awaits those who endure. ஆண்டவரை சார்ந்திருந்து ஆண்டவருக்கு வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் அவர்கள் ஜீவத்தில் அவர்கள் என்ன எதிர்பார்க்கலாம், எது நடக்கும் என்று கூட இந்த அதிகாரம் எடுத்து காட்டுகிறது. These are true believers who have endured persecution on earth and now ready
to enjoy the eternal benefits and blessings of life with God. These are இவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்தில் அவர்கள் வாழும்போது அநேக உபத்திரங்களை கடந்து வந்தவர்களாகவும் அவர்கள் இப்பொழுது அதை ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வர்களாகவும் இருக்கிறார்கள் என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கிறவர்களாகவும் கூட அங்கே காணப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் வாயில் எந்த பொய்யும் இல்லை, அவர்கள் குறையற்றவர்களாக இருந்தார்கள். The verses say that in their mouth no lie was found, and they are blameless. These are those who have been purchased through the blood of Christ. இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய இரத்தத்தினால் இவர்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் என்று அங்க வெளிப்படுத்துகிறது. And they have remained faithful to Christ. அவர்கள் அனைவரும் இயேசுவை பின்பற்றுவர்களாக உறுதியாக வாழ்ந்தவர்களாக அங்க அந்த 1,44,000 பேர்கள் அங்க அவர்களை குறித்து அங்க உரைக்கிறது. Talks about the 144,000 who have been redeemed from the earth, who are faithful to Christ. But this is just a small glimpse that we get. ஆனால் இதுவோ ஒரு சிறு காட்சி தான். அந்த வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் 22 அதிகாரங்கள், புஸ்தகத்தில் 22 அதிகாரங்கள் உண்டு. அதில் இந்த 16வது அதிகாரத்தில் ஒரே ஒரு சிறு காட்சி தான் நாம் எடுத்து காண்கிறோம். The book of Revelation has got 22 chapters. And in this chapter 14 that we are in, we are only seeing a portion of that whole picture that is presented in the book of Revelation. வெளிப்படுத்தல் புத்தகம் எடுத்து காட்டுகிற முழு சம்பவத்தை குறித்தும் நித்தியத்தில் உள்ள நிலைமையை குறித்தும் அதில் இது ஒரு சிறு பாகம்தான். எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியும் என்றால், நீங்கள் ஒருவர்களோட திருமண ஆல்பத்தை எடுத்து அந்த முழு ஆல்பத்தில் ஒரே ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை மட்டும் பார்த்து அந்த முழு திருமணத்தை குறித்து நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையாக இருக்கும். For an example, if somebody was to give you their wedding album, and then in the album you just take one picture, and then you look at that picture, and then you say, I understand the whole wedding. I know what happened at the whole wedding. That would not be right. And so this is how it is. If we have not read the whole of the book of Revelation, நாம் முழுமையாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்காமல் இருந்தோம் என்றால், இந்த சிறு பாகத்தை மட்டும் நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அதில் நமக்கு ரொம்ப கேள்விகள் எழும்பும். If we only rely on this small passage to understand what God is saying, then we will struggle with many questions. We will ask, who are these 144? Why is there only 144 when many have given their lives to Christ? நம்ம கேட்போம், ஏன் இங்கே 1,44,000 பேர்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கார்களே, மற்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று இப்படியாக ஒரு கேள்விகள் எழும்பக்கூடும். அதனால்தான் நாம் முழு வேதத்தையும் வாசிப்பது முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு முழு வெளிப்படுத்தலையும் வாசிப்பது முக்கியமாக இருக்கிறது. And that is why, in order to exactly understand what God is telling us, God is explaining to us, God is revealing to us, we need to read the Bible as a whole. And in order to understand even this passage, we need to read the book of Revelation as a whole, because it reveals who God is. ஏனென்றால் அந்த வெளிப்படுத்தலான புஸ்தகம் ஆண்டவர் யார் என்று வெளிப்படுத்துகிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்று வெளிப்படுத்துகிறாரு. Who is he and what does he desire? அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று கூட வெளிப்படுத்துகிறாரு. அவர் பரிசுத்தர் என்று வெளிப்படுத்துகிறது. It reveals that he is holy, and because he is holy, he asks us to be holy too. அவர் பரிசுத்தமாக இருப்பதனால் அவர் நம்மையும் விரும்புகிறார், நாமும் பரிசுத்தமாக இருப்போம் என்று. ஆனால் but what does it mean when we say God is holy? ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லையில் நாம் அதில் என்ன புரிந்து கொள்கிறோம்? God's holiness pervades his entire being and shapes his
all his attributes. ஆண்டவர் தேவன் பரிசுத்தர் என்று சொல்லும்போது அவர் சுற்றி இருக்கிற எல்லா வியாபினத்திற்கும் அது பரிசுத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அவரோட பரிசுத்துக்குள் அனைத்தும், அவர் சுற்றி இருக்கிற அனைத்தும் அடங்கி இருக்கிறது. When we say God is holy, everything that is around him, around his being, around his everything that's around his situation are all in that they pervade in that holiness. His love is a holy love. அவரோட அன்பானது பரிசுத்த அன்பாக இருக்கிறது. அதில் எதுவும் சுயம் இல்லை, அதில் தப்பான காரியங்கள் இல்லை. His love is holy. It is not selfish. It is not demanding. His mercy is holy mercy. அவரோட கிருபையோ பரிசுத்த கிருபையாக இருக்கிறது. And even his anger and wrath are holy anger and holy wrath. அவரோட கோபம் கூட, அவரோட நியாய தீர்ப்புகள் கூட பரிசுத்தத்தில் அடங்கி இருக்கிறது. இது நாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடும். It could be difficult for us to understand the holiness of God. Just as God is difficult for us to understand entirely, we struggle to understand his holiness. These concepts, அவரை குறித்து நாம் புரிந்து கொள்ள, எப்படி ஆண்டவரை புரிந்து கொள்ள நம்ம கஷ்டப்படுகிறோமோ, அவர் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் அவரோட பரிசுத்தையும் நாம் புரிந்து கொள்ள நாம் கஷ்டப்படுகிறோம். கிறிஸ்துவத்தில் பரிசுத்தம் என்ற சொல்லில் 2 அர்த்தங்கள் உண்டு. In Christian theology, the word holy has 2 meanings. ஒரு அர்த்தம் என்னவென்றால், அது அவரோட மகிமையை குறித்து எடுத்து சொல்கிறது. One understanding of holy, the word holy, it refers to God's unparalleled majesty and his incomparable being. அவர் பரிசுத்தர், அவர் வித்தியாசமானவர், அவர்கள் மனுஷர்கள் போல் இல்லை, அவர் குற்றமற்றவர், அவர் குறையற்றவர் என்று எடுத்து காட்டுகிறது. That he's set apart. He's not like humanity. He's blameless. He's faultless. His moral purity is unblemished. அவரோட பரிசுத்தத்தில் எந்த குறையும் இல்லை. Another way to say it is that God is absolutely perfect. இன்னொரு வகையில் எப்படி சொல்ல கூடும் என்றால், அவர் பரிபூர்ணமானவராக இருக்கிறார். இரண்டாவது அர்த்தம் பரிசுத்தம் என்று சொல்ல அதை என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், அவருக்காக பிரித்து எடுக்கப்படுகிறவர்கள் என்று புரிந்து கொள்கிறோம். The other understanding about holy is that when someone or something has been separated and set aside for God's use, ஆண்டவரோட பயன்படுத்தலுக்கு ஆண்டவர் பயன்படுத்த அது பிரித்து வைக்கப்படுற ஒரு நிலைமையும் கூட பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. The holiness of God should stir our hearts. அந்த ஆண்டவரோட பரிசுத்தம் நம்முடைய உள்ளத்தை கலக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். To continual praise and adoration. அவரை தொடர்ந்து அவரை ஆராதிக்கவும், அவருக்கு மகிமையை செலுத்தவும் நம் உள்ளங்களில் அந்த வாஞ்சையும் அந்த ஊக்கமும் இருக்கத்தை வேண்டும். We delight in him, for in him is our ultimate purpose and reason for being. அவருக்குள் நாம் ஏன் சந்தோஷம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால், அவருக்குள் தான் நாம் முழுமையை அடைகிறோம். We are complete in him. அவருக்குள் நாம் முழுமையாக இருக்கிறோம். நம்மளோட நோக்கம், நம்மளோட ஜீவியத்தின் நோக்கமோ குறிக்கோளோ அவருக்குள் அடங்கி இருக்கிறது. To those who believe in him, he gives himself to them. அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றி வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முழுமையாக நிரப்புகிறார். God is therefore more than a means of achieving a desired or worldly goal. நம் உலகத்தில் வாஞ்சிக்கிற விருப்பங்கள், நாம் வாழக்கூடிய விருப்பங்கள், வாசைகளில் அதைவிட அதிகமாக உள்ளது அவரோட காரியங்கள். For he is our greatest good.
அவரே நமக்கு ஒரு சிறந்த நன்மை உள்ளவராக இருக்கிறாரு. Though God is worthy of our high respect and reverential fear, he is neither distant nor far off. அவரை கனம் பண்ணி தெய்வ பயத்துடன் இருந்தாலும் கூட அவர் தூரமாக இருக்கிற ஒரு தேவன் அல்ல. அவர் நம்மோடு நமது பக்கத்தில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை இடத்தில் ஐக்கியமாக இருக்க அவர் விரும்புகிறார். நெருங்கிய உறவுக்குள் இருக்க அவர் விரும்புகிறார். He desires an intimate relationship with us, just like how he showed to Abraham and Moses. மோசேயுக்கும் ஆபிரகாமுக்கும் அவர் அப்படியாக வெளிப்படுத்தினார். எப்படி அவர் விரும்புகிறார், அவரோட ஜனங்களோடு அவர் இருக்க வேண்டும், நெருங்கி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Despite the sins we have committed, the frequent folly of our thinking, the bouts of pride that strain our character, and the shameful lapses in our faith, God welcomes us with open arms through the redemptive work of his Son, Jesus Christ. நம்மதில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும், நம்மளோட சிந்தையில் பலவீனங்கள், தப்பாக சிந்தனைகள் இருந்தாலும், நம் பெருமை சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் பெருமையில் இருந்தாலும், அதே நேரத்தில் நம் விசுவாசத்தில் குறைவாக இருந்தாலும், அதில் வெட்கமுள்ள ஒரு நிலைமையில் இருந்தாலும், ஆண்டவர் நம்மை திறந்த கைகளோடு நம்மை அணைத்து கொள்கிறார். நம்ம இடத்தில் வருகிறார், நம்மளை அணைத்து கொள்கிறார். நம்மை அவரோட குமாரனோட நற்கிரியின் மூலமாக நம்மளை மீட்டு எடுக்கிறார். அதுதான் நம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் காண்கிறோம். அதை வாசிப்பதை கேட்போமாக. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கும்காக அவர் என்ன நம்மை செய்தார் என்றால், பாவமில்லாதவர் இயேசுவை அவர் பாவம் சுமந்து நம்மை மீட்டெடுத்தார். ஏனென்றால் நாம் தேவனுடைய நீதிக்குள் நாம் வரக்கூடும் என்று. He made for our sake. It is said that Jesus sacrificed his life and made him who knew no sin to be sin, so that we might come into the righteousness of God. அதுதான் எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 8லிருந்து 9 வரை சொல்லப்படுகிறது. And that's the same thing that says in Ephesians 2 verses 8 to 9. It says, "For by grace you have been saved through faith, and this is not in your own doing. It is the gift of God, not a result of works, so that no one may boast." கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. This is a gift of God that he has given us to be saved through faith, not of our own doings. இது நம்முடைய செயல் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிப்பதனால், நம்மேல் இரக்கமாக இருப்பதனால், அவரோட ஈவு, அவர் நம்மைக்காக இப்படியாக செய்கிறார். And so God's desire for intimacy with us is not a point to be overlooked. அப்படி இருக்கையில் ஆண்டவர் நம்மை இப்படி விரும்பி நம்ம இடத்தில் இருக்க விரும்புகிறார், நம்மை நேசிக்கிறார், ஐக்கியமாக இருக்கிறார் என்ற இந்த காரியம் நம்மை விட்டு நம்ம ஒரு அலட்சியமாக எடுத்துக்க கூடாது. It is remarkable that we may approach God as a friend, but we are never to consider him as our equal. அந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மை ஒரு ஐக்கிய உறவுக்குள், நெருங்கிய உறவுக்குள் கூட எதிர்பார்க்கிறார். இயேசு சொல்லியிருக்கார், உங்களை நண்பர்கள் என்று கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறார். Jesus said, "I call you as friends."
அப்படி இருந்தாலும் கூட நாம் அதை நம்ம அவர் நமக்கு சமமாக இருக்கிறார் என்று நாம் கருதக்கூடாது. அவர் ஆண்டவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். We will not achieve holiness or sinful perfection on this side of eternity. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் அதே போலாக அந்த பரிசுத்தம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. But our lives should reflect the immaculate purity of God. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோட பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் நம்மளோட ஜீவியத்தில். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, and that is why God says, because he's holy, he's calling his followers, so his believers, to become holy. அதனால்தான் ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகளை நோக்கி, நான் பரிசுத்தமாக இருப்பதினால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று அவர்களுக்கு எடுத்து உரைக்கிறார். அவர்களை பிரித்து வைத்திருக்கிறார். He has set them apart from sin and from sin and living in a manner that is not right for him. அவர்கள் பாவத்திலும் ஆண்டவருக்கு விரோதமாக வாழாமல் அவர்களை மன்னித்து அவர்களை பிரித்து எடுத்து வைத்திருக்கார். அதுதான் அவர் எடுத்து சொல்கிறார், நாமே உலகத்தின் உப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்து உரைக்கிறார். அது மத்திய 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. The Lord Jesus calls us to be the salt of the earth. Salt is a preservative. ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், நம்மை உப்பாக இருக்க அழைக்க சொல்கிறார். உப்பு அது பொருட்கள் அழியாம போக அது பாதுகாக்கிற ஒரு பொருளாக இருக்கிறது. And in these days of moral degradation, may we not be conformed to the behavior and thinking of this world. இந்த உலகத்தின், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எங்க வழிமுறைகள் அழிந்து போகிறது, சுயம் அழிந்து போகிற இந்த காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம ஆண்டவரை நோக்கி அவர் அந்த உலகத்தின் வழிகளினால் பாதிக்கப்படாமல் ஆண்டவரை நோக்கி பின்பற்ற வேண்டும். Rather we may be ambassadors of Christ. கிறிஸ்துவுக்கே நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஏஜென்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ரெனியூவல். நாமே உலகத்தின் சூழ்நிலைக்கு மாறுறதுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். by imitating the holiness of God. நாம் ஆண்டவரோட பரிசுத்தத்தை பின்பற்றவும் அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கவும் நாம் இருக்க வேண்டும். We bring honor to him and comfort to others when we live like that. நாம் அப்படியாக வாழும் போது அவருக்கு ஒரு திருப்தியும் அதே நேரத்தில் பிறருக்கு ஒரு ஆறுதலாகவும் நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு கனத்தை கொண்டு வருகிறோம். But what does it mean for us to be holy? ஆனால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? When God told Israel to be holy in Leviticus 11 and 19, he was instructing them to be distinct from the other nations by giving them specific regulations to govern their lives. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லேவியர் 11வது அதிகாரமும் 19வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று. அது பிற தேசங்களுக்கு, மற்ற தேசங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கவும் ஒரு உதாரணமாக இருக்கவும் அவர்களுக்கு அப்படியாக கட்டளைகள் கொடுத்து இந்த கட்டளைகள் பிரகாரம் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தினார். And Israel is God's chosen nation and God has set them apart from all other groups. அவர் ஏன் அவர்களுக்கு கொடுத்தார் என்றால் அவர் இஸ்ரவேல் தேசத்தை தேர்ந்தெடுத்ததினால், அவர்களை பிரித்து எடுத்து வைத்ததினால், அவர்களை அவரோட ஜனங்கள் என்று கருதினால் அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுத்து அவர்களுக்கு மத்தியில் சொன்னார், நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும், நீங்கள் உலகத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும், நீங்கள் வித்தியாசமான ஜனங்கள் என்று வெளிப்படுத்த வேண்டும்
என்று அவர் எடுத்து காட்டுகிறார், எடுத்து உரைக்கிறார். They are his special people, and consequently they were given standards that God wanted them to live by, so that the world would know they belong to him. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருந்ததனால் அவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று அவர்கள் மூலமாக உலகம் அறிந்து கொள்வார்கள், இவர்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்ற காரணத்தினால் ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்து அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். And they, when Peter repeated the words, the Lord's word that you be holy for I am holy, he is talking specifically to believers. அதே போலாக 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் பேதுரு எடுத்து விசுவாசிகளுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அதனால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது இருங்கள் என்று சொல்லும்போது அதே கருத்தில் தான் அவரும் பேதுரு அந்த விசுவாசிகளுக்கு எடுத்து சொல்கிறார். It is under the same meaning and context that Peter is telling to the believers as to what God had told to Israel, to the nation of Israel. And so let us hear 1 Peter 1, அது எப்படி வாழ வேண்டும், அப்படியாக எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 13-16 வரை வாசிப்பதை கேட்போமாக. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதே காரணம்தான் இங்கே பேதுரு எடுத்து சொல்கிறார். நீங்கள் விசுவாசியாக இருக்கிறவர்கள் உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார், அதனால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று. It's the same thing that Peter is saying here, that you are believers and you have been separated by God, and so you have to live a life of holy. You need to be holy. You need to live because God is holy. You are called to be holy, and it is a fact. We are separated from the world. நாம் இது உண்மைதான். இயேசு கிறிஸ்து மூலமாக நம் உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறோம். We need to live out then that reality in our day-to-day lives. அப்படி பிரித்து எடுக்க ஜனங்களாக இருப்பதனால் நம்ம அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படியாகத்தான் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் அந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். And that is what we see in those verses. As believers, we need to be set apart. விசுவாசியாக இருக்கிற நாம் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறனால் நாம் அப்படியாக வாழ வேண்டும். from unto the world and from away from the world and unto the Lord. உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டோம், ஆண்டவருக்காக சேர்க்கப்பட்டோம், ஆண்டவர் பிரகாரம் நாம் வாழ வேண்டும். We need to be living by God's standards and not the world's standards. நம்மோட வாழ்க்கை ஆண்டவரோட கட்டளை பிரகாரம், ஆண்டவரோட வார்த்தை பிரகாரம் இருக்க வேண்டும், உலகத்தின் வழிகளின் பிரகாரம் அல்ல. God isn't calling us to be perfect. ஆனாலும் ஆண்டவர் நம்ம சொல்லவில்லை நாம் அவரு பரிசுத்தமாக இருக்கிறாரு, அதே பரிசுத்தத்துக்குள் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நம் உலகத்தில் வித்தியாசமானவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த வித்தியாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். God is not saying that we have to be so perfect like he is, but what God is saying that he has separated us to be distinct in the world, to be different, and we have to live a life that reflects that distinction, that difference. Finally, how can we then become holy? நாம் அப்படி எப்படி நாம் பரிசுத்தமாக இருக்கக்கூடும்? Holiness only results from a right relationship with God.
பரிசுத்தம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படியாக இருக்க கூடும் என்றால், ஆண்டவரோட ஒரு சரியான உறவுக்குள் இருக்கும் போதுதான் நாம் பரிசுத்தமாக இருக்க கூடும். By believing in Jesus Christ as Savior, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் அளிக்கிற அந்த நித்திய ஜீவத்தை பெற்றுக்கொள்வதில்தான் நாம் பரிசுத்தமாக இருக்க முடியும். A right relationship as revealed by God's word. ஆண்டவரோட வார்த்தை வெளிப்படுத்துகிறது அந்த சரியான உறவு எப்படி இருக்கும் என்று. God's word reveals how we are to live that right relationship. And so he speaks through his word. ஆண்டவர் அப்படியாக இருக்கையில் அவரோட வார்த்தை மூலமாக அவர் பேசுகிறார். If we have not placed our faith in God's Son alone to save us from our sins, then our pursuit of holiness is in vain. நாம் இயேசுவை பின்பற்றவில்லை என்றால், பரிசுத்தத்தை நாடுகிறோம், ஆனால் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பரிசுத்தம் வீணானது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If we truly are believers, then we recognize that our position in Christ automatically sets us apart from the world. நாம் இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கும் போது, அவரை முழு மனதோடு பின்பற்றும் போது, நாம் ஆண்டவரால் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு வைத்தவர்களாக இருக்கிறோம். After all, we have a relationship with the living God. Then we must daily live a set apart life. நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவரோடு ஒரு உறவுக்குள் இருப்பதனால், அவரை அறிந்து இருக்கிறதுனால் நம்முடைய வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். நாட் ட்ரைங் டு பிளெண்ட் இன் டு த வேர்ல்ட். நாம் உலகத்தோடு இணைந்து இங்கேயும் இங்கேயும் ஒரு காலு அங்கேயும் ஒரு காலு அப்படியாக வாழாமல் ஆண்டவருக்கு வாழ்கிறேன் என்ற நம் வாழ்க்கை காணப்பட வேண்டும். And in order to do that, we need to study and to read his word and to grow in his knowledge. அப்படியாக வாழ்றதுக்கு நாம் அனுதினமும் அவரோட வார்த்தையை படிப்பதிலும், அவரை ஆராதிப்பதிலும், அவரை நாடுகிறதிலும், அவரை பின்பற்றுவதும் நாம் வளர வேண்டும். அவரோட அறிவிலும் அன்பிலும் வளர வேண்டும். அப்படியாக இருக்கையில் நாம் தொடர்ந்து அனுதினமும் அறிந்து கொள்வோம். நாம் அந்த பிரித்து இருக்கிற வாழ்க்கை நாம் அறிந்து கூட அப்படியாக வாழ வாய்ப்புகள் உண்டாகும். And so when we continue to do that, when we read his word and we spend time, we meditate on his word, we worship him, and we continue to live according to his will, then we live a life that is set apart, and then we grow in the knowledge and in the love of God. Shall we pray? Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் உமது வார்த்தை மூலமாக, இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீர் என்று வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Father, we want to just thank you for revealing through these words what you would like, how you would like us to live our life, Lord. And Lord, we can't do it on our own. ஆண்டவரே, அது எங்களோட சொந்த பலத்தினால் நாம் செய்யக்கூடாது, முடியவில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரின் உதவிகளில் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். Lord, we seek the help of your spirit to renew us and to refresh us. எங்களை புதுப்பிக்கவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களை உருவாக்கவும், எங்களை சரிப்படுத்தவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்தருளும். இதனால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் வளரவும், அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று அறிந்து கொள்ளவும், உறுதியாக இருக்கவும் அவர்களை இந்த நாளில் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to,
please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.